இதுதான் ராஜராஜேஸ்வரி. இதுக்கெல்லாம் போகணுமே என்ன கோயில் திறப்புகள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள நேரடியாக போயிட்டு நாங்கள் இந்த பாதை இப்படியே வந்து பெரிய சிராமர் பொம்பளையாக்கள் எல்லாம் இந்த காடுகளுக்கு ராணுவத்தின் ஷூ ஒன்று கிடக்குதுல்ல, இந்தாபுரம் ராணுவங்கள்ட்ட உடுப்புகள் எல்லாம் ஃபுல்லாக கிடக்குங்க. நான் அவைக்கு சொன்னேன் மறுமொழி என்னண்டா ராணுவத்தான் இருக்கு. இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. இது பழைய பாதை. இந்த பைரவர் கோயில் வந்து இப்போ நிரந்தர பாதையாக விட இல்லை. இந்த பாதை அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டுனா ஜாழ்ப்பாணம் பலாலி பகுதியில் நிற்கிறேன். வந்து பலாலியில் குறிப்பாக வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் உள்நுழைவாயில், அதாவது முட்கம்பி வேலிக்கால போகின்ற ஒரு காட்டுப்பாதைக்கு நிற்கிறேன். வந்து இதால் போய் தான் ராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போகணும். பலாலி கிழக்கு பகுதியில் வந்து இந்த காணி விடுவிப்பதாக, அதை பாதை திறந்து விடுவதாக சொல்லப்பட்டிருந்த போதிலும் பாதை தற்போது வரைக்கும் விடுவிக்கப்படவில்லை. இங்கே நடக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் ஆலயத்துக்கு சென்று பாதை விடுவிக்காட்டி ஆலயத்துக்கு சென்று நேரடியாக சென்று அங்கே நடக்கின்ற நிகழ்வுகளையும் பார்க்க போகிறோம். இராணுவத்தினரும் வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள். எனக்கு முழுமையான விவரங்கள் தெரியாது. அங்கே போனதுக்கு பிறகு நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் காணொலியாக பதிவு பண்ணுறேன். அங்கே இருக்கின்ற பூசாரிகளுடன் கதைத்து அவர்கள் என்ன சொல்கிறார் என்ற விடயங்களையும், கோயில் நிர்வாகங்கள் என்ன மாதிரியான விடயங்களை கையாளுகிறார் என்ற விடயங்களையும் நான் இதில் வந்து பதிவு பண்ண போகிறேன். உண்மையிலே இது ஒரு வித்தியாசமான ஒரு பயணமாக இருக்க போது இந்த என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது என்ற விடயங்களை அனைத்தையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுறேன். வேறு இன்னொரு முதலாக எனது காணொலியை பார்க்கலாம் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற காணொலியை பாருங்கள். காணொலிக்கு போகலாம். இதில் வந்து நிற்கணும். இந்த ரோட் தான் பாருங்கள், இதால் தான் போகணும். இது வந்து இதோட முடியுது. அங்கே இராணுவத்தின் கேம்ப் இருக்குது. இந்தியாவில் வந்து அதில் இராணுவத்தின் கராச்சி இருக்குது தான் பாருங்கள். அதில் கட்டிடங்கள் இருக்குது, இராணுவத்தின் கராச்சாம். இது இந்த பிரதேசம் தான் விட்டால் அப்படியே மக்கள் இந்த பாதையால் அப்படியே போகக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள், அங்கே ஒரு பாதை போகுது. அப்படி இதால் போகலாம். இதில் இராணுவம் தான் இருக்கணும் முன்னுக்கு. இந்த வேலையை தான் திறந்து விடுறதா சொன்னவை. இது வரைக்கும் ஆக்களை காணலை. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு 10 மணிக்கு திறக்கிறேன். இப்போ சரியாக 10 மணி ஆச்சுது. இந்த ஆக்களை காணலை. மற்றது பின்னுக்கு பாருங்கள், மக்கள் வந்து நிற்கணும். இந்த பாதை திறக்கிறதாக வந்து பேப்பர்களில் இணையதளங்களில் வந்திருந்தது. இன்னும் ஆக்கள் உரிய ஆக்கள் வரவில்லை. அரசாங்கத்தின் பொறுப்பு அதிகாரிகளோ அதுக்குரிய அந்த சம்பந்தமானவர்கள் யாருமே வரவில்லை. மக்கள் வந்து நிற்கணும். தங்களுடைய கோயில் திருவிழாவும் வருவதாக சொல்லிட்டோம் 20ஆம் தேதி. அப்போ இந்த பாதையில் திறந்து விட்டால் தான் தாங்கள் அதை செய்யலாம்னு சொல்லினோம். பாருங்கள், அதில் ஒரு வாகனம் பெறுது காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த போகுது பாருங்கள். அவங்களோட கராச்சிக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் போய்க்கொண்டு இருக்குது. அப்போ இது இப்படி ஒரு பாதை ஒன்று இருக்குது. மக்கள்கிற பாவனைக்கு இந்த பாதையை விட சொல்லி பல்வேறுபட்ட கோரிக்கைகளுக்கு பிறகும் இன்னும் பாதை விடுவதில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்றைக்கு இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய பாதை வந்து மக்களோட பாவனைக்கு விடுறதாக வந்து இராணுவத்தினர் நேற்று அறிவிச்சிருந்தவர்கள். இவ்வளவு காலமா இந்த பாதை விடாததுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? இதுக்கு முதல் விட்ட பாதை வந்து மூடப்பட்டிருக்குது. இது இப்போ திறக்கிறதா சொல்லியிருக்கேன். என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னென்றால் தம்பி, இந்த பாதை எங்களுக்கு இது அந்த காலம் தங்கி நாங்கள் ஆண்டு கொண்டு வந்த பாதை, கோயிலடிக்கு போன பாதை. வேறு தற்பொழுது இராணுவம் நடவடிக்கையால் அடைச்சிட்டோம். இப்போ நாங்கள் தற்பொழுது ஒரு பாதை கொண்டு ஒரு வைரவ கோயிலால் தற்காலிகமாக ஒரு பாதை கொண்டு எடுத்து போய் கொண்டு வந்தோம். நாங்கள் பான முறையில் தங்கள் காணியை அவர் ஊர் ஆட்கள் எல்லாம் போட்டு அடைச்சிட்டார். எங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு பாதை. நாங்கள் இந்த பாதையை நாங்கள் கேட்டுக்கொண்டது என்னென்னா, எங்களுக்கு கோயிலடி மட்டும் விடுங்கோ, கோயிலடி மட்டும் இந்த பாதையை விடுங்கோ. எத்தனையோ சனம் கோயிலுக்கு போகிறதுக்கு, பொங்கலுக்கு, அவசரத்துக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்னும் பாதை இல்லை. அதால் நாங்கள் தத்தளித்து கொண்டு நிற்கிறோம். இவ்வளோ காலமாக இந்த பாதையை விடுன்னு சொல்லி நாங்களும் கேட்டுக்கொண்டு இந்தாபுரம்னு சொல்லிச்சினோம். மண்டைக்கு பாதை ஓப்பன் பண்ணுற மட்டும் இன்னும் ஓப்பன் பண்ணேன். மண்டையை பண்ணிக்கலாம். அப்போ இவ்வளோ மக்கள் காத்து கொண்டு இருக்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? இதுக்கு என்ன முடிவு செய்கிறோம்? அவர்கிட்ட பாதையை விடுவினம் இல்லையா அரசாங்கம்? அரசாங்கம் சொன்னது எங்களுக்கு அங்கால போயிடான். எங்களுக்கு கோயிலடி போயிருந்தேன் பாதை விட்டா காணந்தான். பிறகு அவன் என்னத்தான் செய்யணும்? அவை நாங்கள் அவன் கராச்சிக்கு போக போகிறோமா, இல்லை அவன் இராணுவத்தின் கேம்புக்கு போக போகிறோமா? இல்லை கராச்சிக்கு போகிற பாதையோ? இல்லை இல்லை, இது இப்படியே நீரே போகுது. கராச்சி பங்கு இருக்குங்க. கராச்சி கராச்சி இங்கே இருக்குது தம்பி. அங்கே அந்த வெள்ளையா தெரியுது கட்டிடம்.
அந்த கராஜ் எங்களுக்கு இந்த பாதை இங்கே பாருங்க நாங்கள் இந்த பாதை நேர இப்படியே நாங்கள் வந்து எங்கள் இஞ்சால வந்து 150 மேற்பட்ட குடும்பம் 150 குடும்பங்கள் இருக்குது. ஓ 150 குடும்பம் வயசு போன ஆட்கள் எல்லாரும் பசுவில் போகலாம் வேறு எங்கே டீச்சந்திக்கு வேறு போயிடலாம். விடாதுன்னா நாங்கள் எதனா ஒரு அத்தியாவசியமான ஜாமான் எடுக்கலாம். இல்லாத ஜாமான் எடுக்கலாம். இது பழைய பாதை. இங்கே இது மட்டும் போட்டு வந்து விட்டு கிடக்கு. இப்படி இல்லை இது கராச்சி போவே அவை தங்களுக்குள்ளே வச்சுக்கங்க கராச்சிக்கு அங்கே அங்கே நேராக கோயிலுக்கு போகலாம். இப்படியே இந்த பாதை இப்படியே வந்து நேராக கோயிலடிக்கு போகலாம். மெயின் ரோட்டுக்கும் போகும். அந்த பலாடி அந்த மெயின் ரோட்டுக்கும் போகும். இது அந்த காலத்தில் பாதை. நாங்கள் கேட்டுக்கொண்டது இப்போ இந்த இடம் இது சரியா பலாடி கிழக்கு கிழக்குன்னு எத்தனையோ மக்கள் இங்கே தான் குடியேறி இருக்குங்க. இந்த ரோட் வந்து வீரபல ரோட் பலாடி கிழக்குகளால் வந்தால் நேராக போகிறது கோயிலுக்கு போகிற ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போகிறப்ப போகலாம். அதையும் போகலாம். வேறு பாதையாக போகலாம். அங்கே விடாங்க. ஆனால் இது கிட்ட நேராக எது போகலாம். ஜனம் வந்து கொண்டு இருக்கும். 150 குடும்பங்கள் இருக்குது. இதுக்குள்ள 150 குடும்பத்துக்கு மேலே. அப்போ இவ்வளோ ஜனமும் வயது போனதெல்லாம் என்னென்ன வாராது தம்பி. நீங்களே யோசிச்சு பாருங்க. வயது போனதில் அப்படி பயிராது என்ன விடாது என்றால் வீட்டில் ஒரு டங்கண்டா அலுவலில் பார்த்துட்டு டக்குன்னு ஓடி வருங்க. என்ன இவ்வளோ காலமாக அதால் போய் கொண்டு இருந்தோம் நாங்கள். இவ்வளோ காலமாக ஜெயித்தால போனாங்க. இப்போ அங்கால போயிடலாம். அதால் போகிறது எவ்வளவோ மத்தியமம். நாங்கள் வெள்ளம் சரக்கு பட்டு விழுகிறாது. சரியில்லை சரக்கு பட்டு விழுகிறாது. என்ன 2ஆம் ஆளாச்சிட்ட போகணும்னு சொல்லி போய் கொண்டு இருந்தான். இப்போ இந்த தரம் திருவிழா வருது. இப்போ 20ஆம் தேதி கொடியாயிட்டான். பாதை விட்டால் தான் போகலாம். அல்லாட்டி என்னென்று போகிற சாமான் சக்கட்டு கொண்டு போகலாது. பொங்கலுக்கு பாலக்குள்ளியா அதை இதை பல வகைகள் கொண்டு போகலாது. இப்போ இதை திறந்து விட்டால் நாங்கள் ஈஸியாக போவோம். என்ன இங்கே இந்த பாதை இங்கே போட்டும் போகுது. அங்கே போகுது வாகனம் பார்த்தியாலே போகுது. அப்போ இந்த வாகனம் அங்கே ஒருக்கா போகுதுன்னு பாருங்க தம்பி. இங்கே போகுது பார். இப்போ நாங்கள் என்ன செய்கிறது? நான் இப்போ ஒழித்து நடந்து போய் தான் இந்த கம்பி கட்டைகளால் பூந்து போய் தான் வெள்ளிக்கிழமை செவ்வாயும் விளக்கு வச்சுட்டு வரேன். ஒரு நேரம் பாரு இப்போ பாதை இல்லாட்டி ஜனம் என்ன வரப்போ. சரி ஐயா, நன்றி ஐயா. எவ்வளோ நேரம் எத்தனையோ அவசரம் செய்ய கிடக்கு. எத்தனையோ பேர் வந்தவன் இங்கே வெறும் கூட கேட்டு வெறும் கேட்டு போட்டிய வெறும் செல்லுவேன் வார என்ன ஞானப்பா இந்த பாதை விடுறாங்களோ இல்லையோன்னு. இப்போ சொன்னால் நீங்கள் இது டிவியில் அவுட் பண்ணி இருக்கிறீர்கள். அங்கே வெளிப்படையாக நீங்கள் கழிச்சிருக்கிறேன். டிவிலேயே கழிச்சிருக்கிறீர்கள். நான் டிவியில் செய்தி கேட்டேன்னா ராஜேஸ்வரி பாதை 10ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறோம். அப்போ கிடையாது. என்ன இது என்ன செய்கிறோம் நாங்கள்? சரி அவையில்தான் கேட்போம். நன்றியா. நீங்கள் கேளுங்க. கேட்டு இதுக்கு ஒரு ரெண்டைக்கு நாளை கடையில் திறக்க வேணும். திறந்தால் தான் நாங்கள் கோயிலில் சிரமம் செய்யணும். கஞ்சல் டுப்பர் ஆக்க வேணும். எவ்வளவோ வேலை நடக்குது கோயிலில். நன்றி ஐயா. எல்லாரும் வந்து நிற்கிறோம். ஆனால் இன்னும் வந்து பாதுகாப்பு ஆக்கள் தான் இல்லை. நீட்டாக வரையும் இது எங்களோட புறப்படமாகிய பலாலி எங்களோட அம்மன் கோயிலுக்கு 90ஆம் ஆண்டு இந்த நிலத்தை விட்டு நாங்கள் வெளியேறி இன்றைக்கு 2026 36 வருடமாச்சு. இந்த பாதையை எங்களுக்கு திறந்து இந்த அம்மாளாச்சிட்ட போகிறாக்கு ஒரு வழி எங்களுக்கு இன்னும் தரவில்லை. இதுக்கு இன்றைக்கு 9 மணிக்கு ஓப்பன் பண்ணி இந்த பக்கத்தால் விடுறேன்னு சொல்லி இன்னும் இதுவரையும் ஆக்கள் வரவில்லை. ஒரு தரம் எங்களுடைய ஆக்கள் காவல் இருக்கிறாங்க. கோயிலடிக்கு போகிறாக்கு ஒவ்வொரு பாதைகள் காடுகளுக்குள்ளால தான் நாங்கள் போய் அங்கே கும்பிட்டு வர்றது. எல்லோரும் பெரும் சிரமம். அதுக்கு போய் பொங்குறது என்றது பெரிய சிரமம். ஒரு பொம்பளையாக்கள் எல்லாம் இந்த காடுகளுக்கால வரையில அது ஒரு தனி வழியொன்றை திறந்து விட்டால் நேர வாகனத்தில் போய் கோயிலை நாங்கள் தரிசனம் செய்து வரலாம். இது இப்படியே காலப்போக்கில் நாங்கள் ஒவ்வொரு வீடு வழியாக இருந்து சீரழிகிறோம். எங்களோட காணிகள் எல்லாம் சும்மா அனாதையாக கிடக்குது. அதுக்குள்ளே இராணுவம் இருக்கிறதாண்டும் இல்லை. இதுக்கு ஒரு முடிவே உள்ள நாடுகள் எல்லாம் சேர்ந்து கதைச்சு எங்களுக்கு ஒரு முடிவை தர வேணும்.
இதுதான் எங்களுடைய முடிவு. இனி கோயில் திருவிழா வருதாமே, அதான் எங்களோட திருவிழாவில் ஒன்றுமே சிறப்புற செய்யலாம், முடிவெடுத்து செய்யலாம். வரைய வேண்டாம்ன்றா நாங்கள் போயிடலாம். அதான் ஒரு டெவலப்மெண்ட் செய்யலாம் இருக்கு. அதான் இதுக்கு முதல்ல இருக்கா பொங்கல் நடந்த ஒரு விஷயம் நடந்ததில்ல போன வருஷமா, அதுக்கு முதல் வருஷம் செய்கிறோம் நாங்கள். அந்த அதால் முதல் மெயினால் பானங்களில் ஐசிஎல் 15 கொண்டாந்து விட்டு திருப்பி கொண்டு போய் விடுறது அதெல்லாம் சிரமம் டைம் சரியான. அப்போ அப்படி எங்களோட கோயிலுக்கு நாங்கள் எங்களோட எல்லாத்தில் போகிறாக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக கிடக்கு. இதுக்கெல்லாம் முடிவெடுக்க வெளிநாடுகள் உலநாடெல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவெடுத்து எங்களோட நிலங்களை தரலாம் தானே. அரச காணியன்றும் இல்லை, இது மக்களுடைய பதிவு காணிகள் இல்லை, சொந்த காணிகள் எல்லாம் சீரழிஞ்சு இப்படியே கிடக்க. நாங்கள் ஒவ்வொருத்தட்ட வீடுகளை திருத்தி வருஷம் ஒரு வீடும் மாதம் ஒரு வீடும் அலைஞ்சு கொண்டு திரிகிறோமே. சரி, ஏதோ நன்றி. இல்லை வடிவா கேளுங்க அவங்கள்ட்ட என்ன மாதிரி என்ன திறப்பாங்களா இல்லையான்ற. என்ன சொல்கிறான்? அப்போ திறக்கிற ஐடியா இல்லை அவங்களுக்கு. அது அந்த பழைய பாதை தானே, அதை தானே சொல்லினோம். இது இந்த பாதை என்ன திறக்கல, இது கரைஞ்சலாம் அமைக்காத வைக்கணும். இதெல்லாம் குருன்னு சொல்லி சொன்னோம். அங்கே பாதை போகுது. பாருங்க, இதில் 2 இராணுவத்தினர் அங்கே போயிடும். வீடு மட்டும் கிடக்குது. நாங்கள் படியில் அவன் வேலைக்கு அங்கால வேறுங்க. இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. இந்த ரோட்டை போட்டு இப்படியே போயிட்டு இல்லை விலை பக்கம் திரும்பினால் கோயில். ஆனால் இதுலேருந்து எவ்வளோ தூரம் வரும்? இப்போ 500-600 மீட்டர், 300 மீட்டர் தான் வரும். இந்த முதல் கொஞ்சம் விட்டோம் என்ன ஐயா, அதால் விட்டுப்புறம் அனுப்பேன். திறந்த புறா சொன்னது நம்ம இல்லை பார்ப்போம். இல்லையாண்டா நான் நேராக மற்றொரு பாதையால் உள்ளுக்குள்ளே போயிட்டு கோயிலை உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்குன்ற. வெள்ளிக்கெல்லாம் போகலாம் தானே, பார்ப்போம். போயிட்டு உங்களுக்கு அதை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இராணுவத்தினர் வந்துருக்கணும், பார்த்து வந்துருக்கணும். பாருங்க, இதில் போயினா இராணுவத்தினர் நிற்கணும். எங்கள் ஐயா பூவோட வந்துட்டார். ஊதுபத்தி பூ எல்லாம் கொண்டு வந்துட்டார். என்ன ஐயா, என்னவா வலிக்கிடுவோமா, அதால் போவோமா, இதால் போவோமா? வாங்க அவருக்கு அதில் கேட்போம். இதைத்தான் கேட்டு கொண்டிருக்கிறோம். கோயில் அடிக்க முடியும் இல்லை, ஆமி எடுத்து புலம்புறாங்களாம். அங்கே இதில் நிற்க வேண்டாம். இப்போ நாங்கள் இப்போ அங்கே போவோமா, அதால் போய் போவோமா, பழமையாக போவோம். இதில் நிற்கிற ஐயா, இதில் நிற்கிறதே நான் குளம் போனேன். ஐயா பாருங்க, திறப்பு எல்லாம் கொண்டு வந்துட்டார். கோயில் திறப்புனா ஐயா, கோயில் திறப்புகள். அப்போ என்ன நாங்கள் அதால் போவோமா? பேப்பரில் வந்துருக்கு. ஆனால் இன்னும் ஆமி முடிவு சொல்லுவீங்க. அப்போ இப்போ உங்களுக்கு வேமாட்டம் தானே. இப்போ 10:30 ஆகிடுச்சு. பாதத்திராக்கையில் இளங்குமரன் நம்பி தான் இந்த பத்திரிகையில் இந்த செய்தியை போட்டு அந்த சந்தித்த செய்தியெல்லாம் வெளியில் வந்து அதில் தொடர்பு பண்ணிட்டீங்களா? அது தலைவர் தான் தொடர்பு. இன்றைக்கு இல்லை நாளைக்கு விடுவோம் இராணுவம் சொல்லியிருக்கு. தலைவருக்கு, நிர்வாக தலைவருக்கு இந்த கிழமைக்குள்ளே விடுவோம் சொல்லியிருக்கிறான். அப்போ அது திருவிழா வண்டேக்குள்ள இப்போ இதில் இராணுவத்தின் கேட்ட நாங்கள் அவைய சொல்லினோம்னு சொன்னால் பாதை இன்றைக்கு திறக்க மாட்டினோமா. ஆனால் இன்றைக்கு 10 மணி திறக்க சொன்ன பாதை இன்றைக்கு திறக்க, நாளைக்கு இரவு இல்லாட்டி நாளைக்கு தான் திறப்பினோம். தங்களுக்கு இதில் அனுமதிகள் தரலைன்னு சொல்லி இராணுவத்தினர் சொல்லியிருக்கணும். நாங்கள் சனம் கழிச்ச இடத்துல அப்படி தான் சொல்லப்படுது. பாப்பா நாளைக்கு திறக்கணும் இல்லையான்ற விஷயத்தை உங்களுக்கு நாளைக்கு பாதை திறந்தது பிறகு போடலாம். இன்றைக்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் இந்த காணொலியில் பதிவு பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதால் பாதை விட இல்லை, ஐயாக்கள் பழைய பாதைக்கு போயினோம் பாருங்கள். எல்லோரும் பழைய பாதைக்கு போயினோம். அதனால் இப்போ நாங்களும் அங்கே போயிட்டு பார்ப்போம். இப்போ நான் இந்த பைரவர் கோயிலோட போயிட்டு தான் போகிறோம். அப்படியே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஆரம்ப காலத்தில் ஒப்படைக்கப்பட்ட இந்த பைரவர் கோயில் பெருசாக இங்கே பாருங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த சைட்டால் தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். அது முதல் இதுக்குள்ள இது சனமெல்லாம் காணியெல்லாம் ஃபுல்லாக அடைச்சி வச்சிருக்கு பாருங்கள். எல்லாம் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்குது. அப்படி பைரவர் ஆலயத்துக்கு பின்னுக்கு இருக்கிற பகுதியில் இல்லை பாருங்கள் வேலி அடைச்சிட்டோம். முதல் இதுக்குள்ள தான் போகணும். நாங்கள் இப்போ வேலி அடைச்சிட்டோம். இந்த வேலிக்கு அரியால் போயிட்டு தான் நான் போக வேண்டி இருக்குது பாருங்கள். சைட்டு
இதுக்கெல்லாம் போகிறோம். இதுக்கு முன்னு ராணுவத்தில் கராச்சி இருக்கு. ஐயா போகிறாரு பாருங்க. இதுக்குள்ளெல்லாம் போகணுமே என்ன ஒரு ஆள் போகக்கூட காணாது. இது ஆமிஞ்சால பாருங்க. இதுக்குள்ளெல்லாம் நடந்து போகிறோம். ராஜேஸ்வரி அம்மனை தேடி ஒரு பிம்பிக்கலால் ஒரு பயணமா என்ன ஐயா முற்கம்பி வலிக்கலால் ராணுவத்தின் ஷூ ஒன்று கிடக்குதுல. இதெல்லாம் வந்து நான் தெரியுமா இதெல்லாம் மோட்டர் சைக்கிள் அங்கே வரைக்கும் போகணும். இதான் என்ன இதால் இப்போ நடந்து தான் மழை பெய்தா குளமா தெரியும் தெரியும். இதான் தண்ணி நிற்கிறேன் நான் சரக்கு நான் மோட்டர் சைக்கிளில் வந்து இருக்கேன். இது இஞ்சால ஃபுல்லாக ஆமிக்கு இந்த கட்டைக்கு இஞ்சால ஃபுல்லாக விட்டாச்சு. பாருங்க ராணுவத்துட்டு உடுப்பு ஒன்று கிடக்குதுல. இஞ்சால ராணுவத்தின் பெரிய ஒரு கராச்சி ஒன்று இருக்கு. பலாளி ராணுவத்தின் பெரிய கராச்சி ஒன்று இருக்குது. இந்த சைட்டால் நான் பாருங்க உண்மையிலே வந்து வெயில் வந்து இப்போவே 11:30க்கு வெயில் வந்து அப்படி ஒரு எட்டிக்குது நம்ம முகத்தில் பட்டு. இங்கே பாருங்கள் இதெல்லாம் ராணுவங்களோட உடுப்புகள்லாம் ஃபுல்லாக கிடக்குங்க. இந்த பாருங்க உடுப்புகள் எல்லாம் கிடக்கு. இதில் பாருங்கள் பெரிய ஒரு மரம் மண்டு விழுந்துருக்கு. இப்போ இதுக்குள்ள புகுந்து தான் அங்கால போகணும். பாருங்கள் அண்ணா போடுறார். நாங்கள் இந்த சைட்டாலையும் ஒரு பாதை இருக்குது அதில் போகிறோம். இதில் பாருங்கள் அந்த கோயிலுக்கு முன்னுக்கே இராணுவத்தின் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. இதில் முன்னுக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டோம். கிட்ட வந்து இராணுவத்தினர் வந்து பாதுகாப்பு கடமையில் நிற்கணும். பாருங்க பாருங்க இன்னைக்கு இராணுவத்தினர் வந்து கொண்டிருக்கணும். தான் ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம். உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். கிட்ட உள்ளுக்குள்ளே போகிறோம். இந்த ஆலயத்தின் திருவிழா வருகின்ற 20ஆம் தேதி ஆலய திருவிழா நடைபெற காத்திருக்கிறது. பாருங்க இதெல்லாம் இந்த பழங்காலத்து நந்தி இதெல்லாம் கிடக்கு. பாருங்க பழங்காலத்து நந்தி பாருங்க. அம்மா அந்த காலத்தில் செய்தது. அந்த கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைக்க போகிறீங்க. ஐயா வந்து உள்ளுக்குள்ளே போகிறார். பாருங்க கருவறைக்கு அம்மனை காட்டு. பாருங்க ரோஹரா. உள்ளுக்குள்ளே வந்து ஐயா வந்து அம்மனை வந்து கழுவி நீ அதுக்குரிய அலங்காரங்களை செய்ய போகிற. அந்த காலத்தில் சக்தி வாய்ந்த அம்மனை பாருங்க. அதில் பாருங்க பக்கத்தில் கிணறு இருக்கு. இதெல்லாம் இந்த வசந்த மண்டபங்கள் அது எல்லாமே இருக்குது. பாருங்க அப்படியே ஆனால் எல்லாம் பழுதடைந்த நிலையெல்லாம் இருக்குது. இதை பாருங்க கோயிலை உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன். பாருங்க அப்படி இருக்கான்ட்டு. இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டப்பட்ட தூண்கள். இது பாருங்க இது
6ஆம் பஸ் வாகனத்தை பாருங்கள் அப்படி இருக்குண்டு. இதில் ஒரு சிலை ஒன்று இருக்குது. அதே மாதிரி இது நாக சிலை, அந்த காலத்தில் பட்டின நாக சிலை ஒன்று இருக்குது. இன்னும் அந்த கருங்கல் அப்படியே இருக்குதா? இந்த கருங்கல் தான் பாதுகாத்துருக்கு. பிள்ளையார் பகுதி அப்படி கருவறை ஃபுல்லாக கருங்கல் தான் இருக்குது. இங்கே முருகர் பகுதி இருக்குது. திறக்கலாமா? பாருங்க முருகர். அவ்வளோதான் திறக்கக்கூடிய இருக்குது. முருகர் விக்கிரகம் இல்லை, படம் வச்சிருக்கேன், பழைய படம் ஒன்று. இதான் இந்த விளக்கு இருக்குது, பழங்காலத்து தூங்காமணி விளக்குன்னு சொல்லி நம்ம பாருங்கள், அது கிடக்கு. இங்கெல்லாம் பாருங்கள் எல்லாம் இடிஞ்சிட்டு. மக்களை விட்டால் தான் மக்கள் துப்புரவு செய்து ஆலயத்தின் திருவிழா நடத்துறதுக்குரிய வழிவகையில் செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபுல்லாக பாருங்க. இங்கே சும்மா 2-3 சாதனங்கள் போட்டிருக்கணும், ஆனால் வழி ஒன்றும் செய்யலாது. அந்த நேரத்தில் இந்த கோயில் திருவிழாக்கள் அப்படியா தடல் புடலாக நடக்கிறதாம். அந்த காலத்தின் நேரம் கப்பல் திருவிழா மிகவும் விமர்சையாக நடக்கிறதாம். பாருங்கள், இதில் நாகராஜா நாகராணின்ற கற்சிலைகள் இருக்குது. அதே போல் இங்கே பாருங்க வைரவற்ற பழங்காலத்து சிலை ஒன்று இருக்குது. இப்படியே போவோம். இங்கே அந்த காலத்தில் பயன்படுத்தின சிலைகள் எல்லாத்தையும் இதுக்குள்ள வந்து வச்சிருக்கணும். இதில் கருங்கல்லாலும் செய்த ஒரு சிலை ஒன்று இருக்குது. என்ன என்ன குளம் இருக்குது? மற்ற சப்பரங்கள் என்ன சொன்னீங்க? இதில் ஒரு கொட்டகை ஒன்று போட்டு சப்பரங்காலத்தில் இதில் விட்டுனாங்க. வெளிக்காணி வெளிக்காணியில் இதெல்லாம் கோயில் காணி தான் இப்போ வழியாக அந்த அடைஞ்சிருக்கக்கூடிய ஆளுன்றது அந்த அதில் சரி ஆலமரம். அந்த ஆள் நாங்கள் வர்றதுக்கு 1 மாதத்துக்குள்ளே அந்த ஒரு பக்கம் எல்லாம் விழுந்து சேதமடைஞ்சு நின்றது. ஆனால் அதிൻ്റെ கிளை இது விழுந்து தான் இது முளைச்சிருக்கு. மண் குளத்தை தேடி போகிறோம் நாங்கள். வெள்ளக்காரன் தான் அமைச்சு தந்ததா குளமா? இந்த குளம் அமைச்சு இந்த உங்களை தண்ணி தேக்கங்களை நிப்பாட்டி இந்த கிளால லைன் பேக் கால் வந்து போகுது. இந்த பேர் வந்து ஃபுல்லாக வளர்ந்துருக்கேண்ணே. அதான் இந்த வரும் தான் அந்த மண் குளம். இந்த வருங்க குளத்து குளம் அப்படியே மேற்கு பக்கத்தால் அவங்க வந்து பேக் கால் வருது. இப்படியே இதெல்லாம் தீர்த்த மாறுறது இல்லை இல்லை இல்லை, அது கட்டுக்குளம். கட்டுக்குளம் இது இது என்ன கோயிலுக்காக இருக்குது ஒரு குளம். இது கோயிலுக்கண்டு இல்லை, இது பொதுவாக இது ஒரு நார்மலாக ஒரு ஊர்கள் தண்ணிகள் வந்து தேங்கி நிற்கிறதுக்காக தேங்கி நின்று அங்கால வந்து யார் வெள்ளக்காரன் தான் கட்டி தந்தாமா? வெள்ளக்காரன் தான் அந்த காலத்தில் அமைச்சது வந்து எங்களை பழைய ஆட்கள் சொல்கிறேன். எங்களுக்கு கட்டுக்குளம் அங்கே இருக்கு. அந்த கட்டுக்குளம் அமைக்கணும்னா அம்மனை கடலில் தீர்த்த மாறு. அந்த கப்பல் திருவிழா என்ன திருவிழா நடக்கிறது? கப்பல் திருவிழா. கப்பல் பெருசாக செய்கிறதாமா? வித்து அங்கே மட்டும் செய்கிறோம். அங்கே மெயின் ரோட்டுக்கு எல்லாம் லைட் எல்லாம் காட்டி வீக்கர்லாம் காட்டி ஐயா களை கொண்டு தண்ணி ஓடுது வேறு. தண்ணி ஓடி அப்படியே வருது. பாருங்க கொமாண்டோ மேட்டில் மாதிரி உள்ளுக்கா ஆலயத்துக்குள்ள வந்து ராணுவ கமாண்டர் மாதிரி வரையினேன் பாருங்க. ராணுவ கமாண்டர் மாதிரி வந்து நிற்கிறேன். இந்த பாதை இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் ராணுவ கமாண்டர் வந்து நிற்கிறார். அவரோட கதைச்சி எங்களுடைய மக்களோட போயிட்டு கதைச்சினாங்க. இப்போ இன்றைக்கு வந்து
இன்றைக்கு பின்னேறதுக்கு இடையில் வந்து இந்த பாதை வந்து தாங்கள் மக்கள பாவனைக்கு விடுறதாக சொல்லினோம். முழுமையாக இல்லாதாவது குறிப்பாக வந்து இந்த கோயில் திருவிழா 20ஆம் தேதி தொடங்க போகுது. அதுக்கு முதல் இந்த விடயங்களை வந்து கதைச்சிருக்குது தலைவர் அந்த கோயில் தலைவர் மரம் காய்ச்சிருக்கேன். அப்போ அதால் இந்த கோயிலுக்கு வந்து போகக்கூடிய இந்த பூசைக்கு வழிபாடுகள் திருவிழாக்குரிய விடயங்கள் அனைத்தையும் வந்து செய்கிறத வந்து சொல்லியிருக்கணும். அதுக்கு பிறகு மேல் முக்கியமான அந்த பாத சிறப்புல சம்மந்தமாக கதைக்கிறதாகவும் உறுதிப்படியாக அந்த இராணுவ தளபதி வந்து கூறியிருந்தார். எங்களை வந்து இராணுவத்தை அழைச்சி கொண்டு போனார்கள். வந்து என்ன மாதிரி என்று கேட்டு எத்தனை நாள் திருவிழான்னு கேட்டவே நாங்கள் 13 நாள் திருவிழான்றது. அப்போ அவை அதுக்குரிய பாதையை பார்ப்போம்ட்டு எங்களை கூட்டி அழைச்சி கொண்டு போனார். நாங்கள் இந்த பாதையை காட்டினா போல அவை நாங்கள் கதைச்சி சொல்லிச்சினோம். இன்றைக்கு பின்னேறதுக்கு இல்லை நாளைக்கு இடையில் உங்கள்கிட்ட இந்த பாதையை விடுறோம். மற்ற நாங்கள் வாகனம் வசதி விரவணுமென்று கேட்க அவை சொல்லிச்சினோம். மறுப்பு தெரிவித்து பேருந்து நாங்கள் கதைக்க அவை எங்களுக்கு நாங்கள் அந்த வசதியை வாகனம் உள்ள வர வசதியை செய்து இல்லாமன்னு சொன்னவை. இப்போ நிரந்தர பாதையாக விட இல்லை. அது பிறகு பூசை நேரத்தில் பிறகு கலந்து ஆலோசனை செய்வோம்னு சொல்லிக்கணும். இது மேற்கொண்டு இது ஆள் வேற இப்போ விட்டு கிடக்கு. இனி தாங்கள் வாகனங்கள் வந்தால் ஆட்கள் வந்தால் இதில் பாயிண்டில் தாங்கள் 15 தான் விடுவோம். வாகன நம்பர்களை 15 விடுவோம்னு சொன்னவை. அதுக்கு நாங்கள் சரி நான் சொன்னது என்னென்று கேட்டால் எங்களுக்கு நிரந்தரமாக இந்த பாதை விட வேணும். ஏனென்று கேட்டால் திடீரென்னு ஒரு ஆள் ஒரு அவசரம் செய்ய வருவார் நேத்திக்கு வந்தந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ அது தாங்கள் இதே போய் நட்டமாக தாங்கள் அதுவும் செய்தது இல்லாமட்டு சொல்லிக்கணும். இன்னும் சரியான முடிவு எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா செய்தது இல்லாமட்டு சொல்லினோம், இன்னும் எங்களுக்கு சரியான முடிவு கிடைக்கல. அப்போ வந்து போகினோம். நாங்கள் எல்லாம் கூடிக்கொண்டே காட்டி பாதியை சரியான முறையில் எங்களுக்கு விட்டு தாங்கள் விட்டு தரணும். இதுக்கு இஞ்சால விடமாட்டோம். இப்போதைக்கு திருவிழாக்காண்டி நீங்கள் கேட்டதை ஒழுங்குபடுத்தி கேட்டதுக்காக ஒழுங்குபடுத்திடலாம். நீங்கள் வழிபடக்கூடிய மாதிரி வசதியில் வாகனங்கள் வந்து போகிறதுக்காக ஃபியூச்சரில் நாங்கள் கதைச்சு ஒழுங்குபடுத்தி தரோம்னு ராணுவத்தினர் சொல்லியிருக்கு. நின்றதால் அது ஒரு பிரியோசனமாக போயிட்டு இப்போ காலமையிலேருந்து இப்போ வரை என்ன நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் காணொலியில் வந்து பதிவு செய்திருக்கோம். வந்தனால் நாங்கள் அப்போ காட்டினாங்க. முந்தையெல்லாம் முந்தின பாதை அடைச்சிட்டாங்க. அதால் விரையில்லாத அவைக்கு எல்லா முழங்க பற்றி காட்டினாங்க. அவை எல்லாத்துக்கும் ஒன்றுங்களை கூட்டிக்கொண்டே பார்த்துக்கிட்டு அவை சொல்லி போட்டு போயினோம். நாங்கள் எப்படியும் செய்து தருவோம்ட்டு பயந்து இதைப்பா இந்த திருவிழா பற்றி நடக்கட்டும். பிறகு மீதியை பிறகு கதைப்போம் ஆலோசனை செய்து அங்கே ஒரு 5 மணி மட்டும் நிற்கலாம். 5-6 மணி மட்டும் நிற்கலாம். இல்லைன்னா 6 மணி 5 மணிலேருந்து பின்னேரம் 6 மணி மட்டும் நிற்கலாம். அது பிற்பாடு நாங்கள் போடுவோம்னு சொன்னாங்க. அதுக்காக ஏற்றுக்கொண்டுச்சினோம். அப்போ இவ்வளோந்தான் நாங்கள் கதைச்சு கொண்டது. இனி காலப்போக்கில் தான் போக தெரியும் என்ன மாதிரின்ட்டு தெரியும். நான் அவைக்கு சொன்னேன் மறுபடியும் என்னண்டா இராணுவத்தாக இருக்குது எங்களுக்கு இந்த பாதைக்கு நாங்கள் உங்கள்கிட்ட இதுக்கு உள்ளட்டு விர மாட்டோம். பாதைக்கு எங்கள்கிட்ட பாதைக்கு தூண் கட்டி அடிப்போம். 2 பக்கத்தும் தூண் கட்டி அடித்து விட்டால் உங்களால் நாங்கள் விர மாட்டோம் என்று சொன்னாங்க. அவையே அதுவும் தாங்கள் ஓமன்ட்டு சொல்லிச்சினோம் செய்கிறோம்ட்டு சொல்லிச்சினோம். அப்போ நீ இதுக்கு மிஞ்சி நாங்கள் இல்லை எங்களுக்கு முழு பாதை அனுப்ப விட வேணுமென்று நாங்கள் அடிபட இயலாது. ஏதோ தந்திரமாக கதைச்சி அதில் பார்ப்போம் அப்படி சொல்லி நாங்கள் இருக்கிறோம். அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீங்க, தலைவருக்கு நீங்கள் தெரிவிக்க போகிறீங்க. தலைவருக்கு நிர்வாகம் தலைவர் என்று இருக்கிறார். அவருக்கு இந்த செயல்பாடை நாங்கள் சொல்ல போகிறோம். இனி அவர் தலைவர் எடுக்கிற முடியும். நாங்களும் இதை பதிவு பண்ணி அப்படியே போகிறோம். பதிவு நின்றது நடந்தது எல்லாமே அப்படியே போடுறோம் ஐயா. சரி ஐயா, நன்றி வணக்கம். இது ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கும். இராணுவத்தின் கட்டுப்பாட்டுகளை நேரடியாக போயிட்டு நாங்கள் இந்த சில விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டக்கூடிய வந்து இராணுவ தளபதியும் வந்திருந்தார். இந்த விடயங்கள் அனைத்தையும் நான் இந்த காணொலியில் பதிவு பண்ணுறேன். எங்கள் கோயிலை ரைட் இத்துடன் காணொலி நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு நல்லதொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி.